வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதிஸ் வண்டர்லேண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த சோப் மேக்கிங் கிளாஸ் பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான். நெக்ஸ்ட் என்னோட ஆன்லைன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 4th and 5th கவர் பண்றேன். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ டைம் வந்து 3 PM to 5 PM. என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் கவர் பண்ண போறேன், சிலபஸ், இது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சோப் மேக்கிங் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிக்சிங் ஆஃப் ஆயில்ஸும் அண்ட் மிக்சிங் ஆஃப் லை சொல்யூஷன், இது 2 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பட் ஆனா வந்து மெஷர்மெண்ட்ஸ் தப்பாச்சுன்னா வந்து ஃபுல் ப்ராசஸுமே வந்து தப்பாயிடும். ஸோ வந்து மிக்சிங் ஆஃப் ஆயில்ஸ்ல வந்து என்னென்ன ஆயில்ஸ் சூஸ் பண்ணணும், ஹார்ட் ஆயில்ஸ்னா என்ன, சாஃப்ட் ஆயில்ஸ்னா என்ன, எது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். அதே மாதிரி லை சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான வந்து ஒரு கால்குலேஷன் பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ ஆயிலுக்கு இவ்வளோ லை தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து டீடைல்டா வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் நான் டீச் பண்ண போறேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி PDF நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸ் ரெக்கார்டிங், அப்புறம் PDF நோட்ஸ் அண்ட் சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். நீங்கள வந்து லைவ் கால்குலேஷன் பத்தி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு கிளாஸ்லயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படி அந்த கால்குலேஷன் டிரைவ் பண்றது அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப் வேல்யூ சார்ட் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி வந்து சாப் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பானிஃபிகேஷன் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ஆயிலுக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ அந்த வேல்யூ வச்சுதான் வந்து நம்ம வந்து லைவ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். சப்பானிஃபிகேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்லை. ஸோ நம்ம ஆயிலையும் லையும் கம்பைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸை தான் வந்து சப்பானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஆயிலுக்குமே வந்து ஒவ்வொரு சப்பானிஃபிகேஷன் சாப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வச்சுதான் நம்ம வந்து ஃபார்முலால யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த சப்பானிஃபிகேஷனோட ஃபார்முலா வந்து இதுல இருக்கும். கோல்டு ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு 7 வெரைட்டிஸ் கவர் பண்றேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் சோப் வந்து நான் டீச் பண்ண போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு சோப்பு கீழேயும் வந்து அது சோப்பு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் நோட்ஸ்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்க கிளாஸ்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நான் டீச் பண்ண போற மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 சோப்ஸ் வரதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டை டீச் பண்ண போறேன். அது மெஷர்மெண்ட் இல்லாம அது எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜரும் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸா இருக்கும் அண்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா மஞ்சஸ்டா சோப். ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சஸ்டா சோப் கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து இப்போ அந்த பேர் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஓகே நம்ம இந்த சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மஞ்சஸ்டாங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு ஹெர்ப். ஸோ இப்போ எப்படி வெட்டிவேர் ஒரு ஹெர்போ அந்த மாதிரி மஞ்சஸ்டாங்கிறது ஒரு ஹெர்ப். அது வந்து நார்மலாவே நம்ம நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் அந்த ஹெர்பு. ஸோ அதை வாங்கி நம்ம எப்படி அதை வந்து ஆயில்ல இன்ஃபியூஸ் பண்ணி சோப்பா மாத்துறது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வெரைட்டிஸ் லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வெரைட்டிலுமே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நீங்க ஓன் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பர்பஸ்க்காக நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ எந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ண போறேன். பிகாஸ் வந்து இப்போ பிசினஸ் பர்பஸா பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் நிறைய நாள் வரணும். பிகாஸ் நீங்க ஸ்டாக் நிறைய வைப்பீங்க இல்லையா. ஸோ அதனால ஷெல்ஃப் லைஃப் அதிகமா இருந்தா தான் வந்து அப்ப எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா மெத்தடும் எல்லா பர்பஸ்க்குமே வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ எந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே இந்த கிளாஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மஞ்சிஸ்டா சோப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஸோ இந்த மஞ்சிஸ்டாவை வந்து எப்படி ஆயில்ல இன்ஃபியூஸ் பண்றது அண்ட் பவுடரா எப்படி ஆட் பண்றது, இது எல்லாமே வந்து நீங்க பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா சோப்பு. ஸோ ஆலோவேரா சோப் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜூஸ் மெத்தட் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா ஒரு பல்போ பியூரியோ இல்ல ஒரு ஜூஸா ஆட் பண்ணும் போது எப்படி அதை இன்ஃபியூஸ் பண்ணணும், இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பிகாஸ் நீங்க ஜூஸ் ஆட் பண்றதுனால வந்து வாட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ வாட்டர் டிஸ்கவுண்ட்னா என்ன, அது எப்படி எந்த பர்சன்டேஜ்ல குறைக்கணும், எப்படி அந்த பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஓட்ஸ் மில்க் சோப்பு. பயங்கரமான பெனிஃபிட் இருக்கு இந்த சோப்ல. ஆக்சுவலி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஓட்ஸ் மில்கா எடுத்து அதுல எப்படி சோப் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெட் வைன் சோப்பு. ஸோ ரெட் வைன் சோப் வந்து உங்களுக்கு எப்படி ஐஸ் கியூபா கன்வெர்ட் பண்ணி பண்றது அப்படின்ட்டு சொல்ல
பிகாஸ் சில சோப்ஸ் எல்லாம் வந்து ஐஸ் கியூப் மெத்தட்ல தான் பண்ணணும். மேபி நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எதனால அப்படின்ட்டு. இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா அந்த எதனால ஐஸ் கியூபா கன்வெர்ட் பண்ணி பண்றோம் அப்படிங்கிற எல்லாம் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ ஐஸ் கியூப் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மில்க் அண்ட் ஹனி சோப். ஸோ மில்க் அண்ட் ஹனி சோப்பும் வந்து நம்ம ஐஸ் கியூப் மெத்தட்ல பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹனி வந்து நம்ம எப்படி டைரக்டா ஆட் பண்ணுமா இல்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுமா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாரிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து பேபி சோப். ஸோ பேபி சோப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ற சோப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 year to 2 year மேலேயே கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப பிறந்த பேபிஸ்க்கு வந்து சோப் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பாத் பவுடர் வந்து சோப்ல இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ இந்த ஆயில் காம்பினேஷன்ஸ் இதோட ஆயில் காம்பினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மத்த சோப்பை விட. பிகாஸ் வந்து பேபி சோப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேட் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அதிகமா இருந்தாதான் வந்து பிஹெச் கம்மியா இருக்கணும். ஸோ ஜென்ரலா வந்து பேபி சோப்ஸ்க்கு பிஹெச் வந்து 4 to 6 தான் இருக்கு. நீங்க எந்த கமர்ஷியல் சோப் நீங்க வாங்கி பார்த்தாலுமே கூட பேபி சோப்ஸ் வந்து 5.5 pH 4 to 6 ரேஞ்ச்ல தான் இருக்கும். பிகாஸ் வந்து பேபிஸோட ஸ்கின் டைப் வேற, நம்ம அடல்ட்டோட ஸ்கின் டைப் வேற. ஸோ அதுக்கு வந்து பிஹெச் வந்து கம்மியா இருக்கிற சோப்ஸ் தான் வந்து அவங்களுக்கு செட் ஆகும். அடல்ட் சோப்ஸ் வரும்போது நமக்கு பிஹெச் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும், ஒரு 7 to 10 அந்த ரேஞ்ச்ல இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எந்த சோப்புக்கு எவ்வளவு பிஹெச் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பேபி சோப்ஸ்ல சூப்பர் ஃபேட் அதிகமா இருக்கணும்னா வந்து நம்ம லைட் டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ லைட் டிஸ்கவுண்ட்னா என்ன, அப்படி கால்குலேட் பண்றது இது எல்லாமே நாங்க பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ப்ராசஸ்ல 1 வெரைட்டி கவர் பண்றேன். பிகாஸ் வந்து கோல்டு ப்ராசஸ் மாதிரியே தான் வந்து ஹாட் ப்ராசஸும் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அதனால இதுல வந்து உங்களுக்கு கோட் மில்க் அண்ட் சார்கோல் சோப் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன் பவுடர் மெத்தட்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெல்ட் அண்ட் போர் ப்ராசஸ். ஸோ மெல்ட் அண்ட் பவுடர் பாத்தீங்கன்னா பேஸ் வச்சு செய்யறது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் எப்படி செய்யறதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேவர்லயுமே வந்து பேசஸ் வந்து அவைலபிளா இருக்கு இப்போ. ஸோ அப்போ நான் ஒரு 4-5 years முன்னாடி வந்து செய்யும் போதெல்லாம் ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் பேஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அது இல்லாம ரெட் வைன் சார்கோல் இந்த பிளேவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேவர்ஸுமே உங்களுக்கு பேசஸ் கிடைக்குது. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஜஸ்ட் வாங்கி மெல்ட் பண்ணி போர் பண்ணீங்கன்னா சோப் ரெடி. சோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சோப்ல நுர வர மாட்டேங்குது, சோப் பார் வந்து ஹார்ட் ஆக மாட்டேங்குது, கொலகொலன்னு இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் சோப் பேஸ் எப்படி பண்றது அப்படின்னு டீச் பண்ண போறேன். ஸோ இந்த பேஸே வந்து நீங்க செஞ்சு வச்சுட்டு நீங்களே வந்து எல்லா பிளேவர்ஸும் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் பேஸ் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாயா சோப்பு. ஸோ பப்பாயா சோப்பு ஒரு ரெடிமேட் பேஸ் வாங்கி அதுல என்னென்னலாம் ஆட் பண்ணி நம்ம சோப்பா பண்ணணும் அப்படிங்கறத டீச் பண்ண போறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெடிமேட் பேஸ் கிடைக்கல, சோ எப்படி நம்ம வெறும் டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் பேஸ் எனக்கு கிடைச்சதுன்னா அதுல எப்படி வந்து பிளேவர்ஸ் கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா வந்து காஃபி ஸ்க்ரப் சோப் பார்க்க போறோம். ஸோ ஸ்க்ரப் சோப் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், அந்த போர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓப்பன் போர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும், நல்ல ஸ்கின் பிரைட்டன் பண்ணும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதோட ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இது இல்லாம வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அபவுட் ஆயில்ஸ் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ கரியர் ஆயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஸோ எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன கரியர் ஆயில் யூஸ் பண்ணணும், எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணணும், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நோட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ அவ்வளவுதான். இது இல்லாம இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கிளாஸ்ல. இது இல்லாம உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். சோ பிஃபோர் த கிளாஸ் இல்ல ஆஃப்டர் த கிளாஸ், சோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஐம் ரெடி டு கிளாரிஃபை. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ டீடைல்ஸ் நாங்க ஷேர் பண்றோம், கிளாஸ் டீடைல்ஸ். ஸோ சோப் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்க வெண்டார் டீடைல்ஸ் ஷேர் பண்றோம். நீங்க அங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல வந்து ஃபுல் கிட்டா வேணும் எனக்கு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னாலும் வந்து நீங்க எங்க கிட்ட பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர். நான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியலும் நான் சென்ட் பண்றது இல்ல, ஃபுல் கிட் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஃபுல் கிட் வேணும்னா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கிட் லிஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய பிசினஸ் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். இதை பிசினஸா கொண்டு போறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி லைசன்ஸ் வாங்கணும், இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம சுவாசா குரூப்ஸ் கண்டக்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு முன்னாடி இன்னொரு சூப்பர்பான கிளாஸ் வந்து சுவாசா குரூப்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா April 29th and 30 கேண்டில் மேக்கிங் ஒர்க் ஷாப். ரொம்ப சூப்பரான அழகழகான ஒரு அட்ராக்டிவ் கேண்டில்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் வந்து டீச் பண்ண போறாங்க. கேண்டில் மேக்கிங் ஒர்க் ஷாப் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் எவ்ரி வீக்கெண்ட் நீங்க சூப்பர்பான கிளாஸஸ் நீங்க கத்துக்க போறீங்க. சோ மே ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் சோப் மேக்கிங் அண்ட் மே செகண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட். காலையில எந்திரிச்சு குடிச்சிட்டு நம்ம போடுற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ற கடைசி ப்ராடக்ட் வரைக்கும் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீன் லோஷன், அப்புறம் நைட் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சீரம், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ண போறோம். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மே 3rd வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாக்லேட் மேக்கிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 வெரைட்டிஸ் கவர் பண்ண போறோம். ஸோ பேசிக் டு இன்டர்மீடியட் லெவல் இந்த கிளாஸ். இப்ப கடையில வாங்குற சாக்லேட்ஸ் மாதிரி எப்படி அப்படியே வீட்டுல ஹோம்மேடா பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. அண்ட் மே லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் கிளாஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷ் ஜெல், டிட்டர்ஜென்ட் லிக்விட், அப்புறம் லாண்ட்ரி பாஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறோம். ஸோ ஒரு ஸ்கில் கத்துக்க நீங்க சுவாசா குரூப்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். எல்லா கிளாஸஸ்மே வந்து நாங்க உங்களுக்கு இங்க கண்டக்ட் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல. ஸோ நீங்க ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட வந்து லேர்ன் பண்ண போறீங்க. நம்ம சுவாசா குரூப்ஸ் கண்டக்ட் பண்ற எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங், சர்டிபிகேட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இல்லாம உங்களுக்கு எப்ப டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஃபர்தரா மே 1st நடக்க போற சுவாசா குரூப்ஸோட பிசினஸ் மீட்டப்ல வந்து நான் உங்களை லைவா ஆன்லைன்ல மீட் பண்றேன். ஸோ இந்த பிசினஸ் மீட்டப்ல நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ அந்த பிசினஸ் மீட்டப்கான டீடைல்ஸ் அண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து நான் இன்னொரு வீடியோவா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க போய் பாருங்க. அண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு வண்டர்ஃபுல் செஷன்ல நான் மீட் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.